Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீ எல்லாம் எப்படி பொழைக்க போறியோ, எல்லாம் எப்படி விளங்குவியோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, இப்படி பேசுறது பாருங்க. இப்படி நெகட்டிவா பேசுறது, பிற்போக்கான விதத்திலே, தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத விதத்துல நான் பேசும் போதெல்லாம் அது ஒரு விதமான சபிக்கிற ஒரு பேச்சு பாருங்க. சாபமான வார்த்தைகள். நம்முடைய நிலம் விளைய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற அந்த நிலத்தையே நாம் கெட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக தீய விதைகளை நாம் விதைக்க ஆரம்பிச்சிடுறோம். நிலத்துல தண்ணீர் பாய்ச்சறதுக்கு பதிலா கொண்டாந்து நெருப்பை பத்த வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆக்கி விட்டுறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, நாவு எப்படி இருக்குதான், ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது. ஒரு பொறி நெருப்பு ஒரு காட்டையே பற்ற வைத்து நாசமாக்கக்கூடிய அளவுக்கு நாக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், அநேகர் தங்களுடைய நாக்கினாலே, தங்களுடைய நாவினாலே குடும்பத்தை, குடும்பத்தின் செழிப்பை, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை, குடும்பத்தின் சமாதானத்தை பற்ற வைத்து தங்களுடைய நாவினாலே அதை எரிச்சு நாசமாக்கி விடுகிறார்கள். இருக்கீங்களா? நாவு அவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், தீ பத்த வைக்காதீங்க, தண்ணீர் பாய்ச்சுங்க. இந்த நாவை வச்சு, இந்த நாவை வச்சு தண்ணீரும் பாய்ச்சலாம். தண்ணீர் எப்படி பாய்ச்சுறது? நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். திருப்புங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள. எங்கெங்க தண்ணி வரப்போகுது, எங்க ஆறு, எங்க தண்ணி, எதை பாய்ச்சறது, என்ன பேசுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, யார் உள்ளத்திலிருந்து எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. ஒரு நதி இல்லைங்க, பல நதிகள் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடும்படியாக தேவன் ஜீவ நதிகளை உள்ளே வைத்திருக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள்ள இருந்து ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள வைக்க வேண்டும். அதுக்காக அந்த போதனைகள் எல்லாம் தேவை. தெரியுமா? குடும்பத்தை குறித்து என்ன எண்ணம், ஏன் மனுஷனை உண்டாக்குனார், ஏன் ஆண் பெண், ஏன் குடும்பம், ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை, ஏன் எதுக்கு பிள்ளைகள், கர்த்தருடைய ஒழுங்கு என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உள்ள போகும்போது இந்த ஆவி, மனுஷனுடைய ஆவி உள்ளத்திலிருந்து சொன்னா எங்கேயோ இங்க இருந்து ஏதோ ஒரு டேங்க் கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. உள்ளத்திலிருந்து சொன்னா மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை போய் நிரம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையால் உள்ளம் நிரம்ப வேண்டும். உள்ள நிரம்பி ஆவியானுடைய வெளிச்சம் அவனுக்கு உண்டாக வேண்டும். ஆவியானவர் இந்த வார்த்தையை அவனுக்கு விளங்க பண்ண வேண்டும். இப்படி வெளிப்பாடாக மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை உள்ளத்துல சென்று இடம் பெறும்போது இந்த உள்ள இருக்கிற ஆவியானவரும் வார்த்தையும் சேர்ந்து இந்த வாய் வழியாக ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக புறப்பட்டு வரும். அப்போ ஒரு மனுஷன் பேசும்போது எப்படி பேச வேண்டும்? கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்தவனாய், குடும்பத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற எண்ணங்களை அறிந்தவனாய், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவனாய், எப்படி பேசினா என்ன நடக்கும் புரிந்தவனாய், அப்படிப்பட்டவனாய் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நம்ம பேசும்போதெல்லாம், ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்படியாக நாம் பேச வேண்டும். பாசிட்டிவ் வேர்ட்ஸ், முற்போக்கான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், குடும்பத்தை கட்டக்கூடிய வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள், இவைகளை பேச வேண்டும். இவளை பேசி பாருங்க. இவளை பேசும்போதெல்லாம் ஒரு காரியம் சொல்றேன், விதைக்கிறீங்க நீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை மாதிரி விதைச்சு கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தண்ணீர் பாய்ச்சுற மாதிரி இருக்குது. அந்த வறண்ட நிலம், நல்ல நிலம் இல்லை, நல்ல நிலம் இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க, அந்த நல்ல நிலம் இல்லாத நிலம் கூட நல்ல நிலமா மாறிவிடும். நல்ல ஒழுங்கா நல்ல நிலமா இல்லாத மனைவியோ அல்லது புருஷனோ கூட நல்ல நிலமாக மாறி விடுவார்கள். வார்த்தைகளை மாற்றினா, ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தால் அந்த வறண்ட நிலம் செழிக்க ஆரம்பித்து விடும், மாற ஆரம்பித்து விடும். அங்கே அந்த குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் பெருகும். வாசிப்போம் கொலோசையர் 4:6. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. 2 காரியம். கிரேஷியஸா இருக்க வேண்டும் வார்த்தைகள். உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாக, கிரேஷியஸ் வேர்ட்ஸ்.
இரண்டாவது சாரம் பொருந்தினதாக, உப்பால் சாரம் ஏறினதாக, உப்பால் சாரம் ஏறினதாக இருக்க வேண்டும். இந்த உப்பு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் பாருங்க. உப்பு அது காக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகாரத்தில் உப்பை போட்டு தடவி அதை வைத்தார்கள் என்று சொன்னால் அது பல நாட்களுக்கு அப்படியே இருக்கிறது. அதில் ஒரு பிரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கிறது. உப்பு ருசியை கொண்டு வருகிறது ஆகாரத்துக்கு. வேத வசனம் நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லும் போது என்ன சொல்லுகிறது? உங்களுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டதாய்? உங்களுடைய வார்த்தைகள் கட்டுகிறதாய், காக்கிறதாய், நல்லது செய்கிறதாய், கெட்டு போகாமல் தடுக்கிறதாய், அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் உங்களுடைய வார்த்தைகள்ல இருக்க வேண்டும். அதனால்தான் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கறியில உப்பை தடவி வச்சாங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் தேவையில்லை, அது அப்படியே இருக்குது பல நாட்களுக்கு, காக்கிறது அந்த கறியை கெட்டு போகாதபடிக்கு. அது போலதான் நம்முடைய வார்த்தைகள் கெடுறத கூட கெட விடாது. வறண்ட நிலத்தை கூட அது தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறது. வறண்ட நிலத்தை பசுமையானதை அது மாற்றுகிறது. வார்த்தைகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது பாருங்க. வார்த்தைகள் அப்பேற்பட்ட ஒரு எஃபெக்ட் அதுல இருக்கிறது. ஆகவே வார்த்தைகளை அப்படி உபயோகப்படுத்த வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்? அது காக்கிற ஒன்றாக, கட்டுகிற ஒன்றாக, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒன்றாக, சமாதானத்தை கொடுக்கிற ஒன்றாக, நல்லது செய்கிற ஒன்றாக அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். ருசியை கொண்டு வரத்தக்கதாக வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அங்கே சொல்லப்பட்டதின் சாராம்சம். கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. 2 ராஜாக்களுக்கு திருப்போம். 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 2:19 வசனத்திலிருந்து. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே அங்க ஒரு ஊர்ல, எரிகோவில மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஊர்ல குடியிருப்புக்கு நல்லது தாங்க இருக்கலாம், ஆனா பெரிய பிரச்சனை என்ன? தண்ணீர் கெட்டது. இந்த தண்ணீர் கெட்டதுனால நிலமும் பால் நிலம். நிலம் பால் நிலம் சொன்னா இதுல ஒண்ணும் விளையாது, இதுல ஒண்ணும் நிக்காது, எதை போட்டாலும் ஒண்ணும் வராது. இது பால் நிலம், இது பாலா போன நிலம், இது ஒண்ணுத்துக்கு உதவாத நிலம். இருக்கலாம், ஆனா தண்ணி இருக்கணுமே, தண்ணி இருந்தா தானே விளையும், விளைஞ்சாதானே இருக்க முடியும் என்று அவர்கிட்ட சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் 20ஆம் வசனம், புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வார்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இஸ்ரவேல் தேசத்துல இன்றைக்கும் சொல்றாங்க, அந்த இடம் அப்படியே இருக்குதான். அந்த தண்ணியை இன்னைக்கு போறவங்க எடுத்து குடிச்சா பாக்குறாங்களாம், அது நல்லாதான் இருக்கான், நல்ல டேஸ்டி வாட்டரா இருக்கான். தண்ணி கெட்டது, நிலமும் பால் நிலம்னு சொல்றாங்க. குடிக்க முடியாத தண்ணியை குடிச்சா சாவே வருது போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு தண்ணி, அது மோசமான தண்ணி. அதை குணமாக்குறதுக்கு இவர் என்ன பண்றாரு? உப்பை போடுறாரு. உப்பை போட்டு எப்படி குணமாக்க முடியும்? தண்ணியை ஹீல் பண்றதுக்கு உப்பு ஒரு மருந்து அல்ல. உப்புல எந்த விதமான தண்ணியை நல்ல தண்ணியை ஆக்குறதுக்கு உப்பு ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் உப்பு கரிக்கும், அவ்வளவுதான். இல்ல உப்பு அதுல போட்டீங்கன்னா அது கரைஞ்சி ஒண்ணும் இல்லாமல் போகும், அவ்வளவுதான். உப்பு தண்ணிக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே நான் நினைக்கிறேன் இங்க அது ஒரு அடையாளமாக தான் இருக்கிறது. இந்த உப்பை போட்ட உடனே அங்க நடக்கிறது என்ன? உப்பு ஒண்ணும் பண்ணலங்க, தேவனுடைய வல்லமை அங்கே கிரியை செய்கிறது. கிரியை செய்து அந்த தண்ணீரை சொஸ்தமாக்குகிறது, அந்த தண்ணீர் ஆரோக்கியம் உள்ளதாக மாறுகிறது. இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், சிலர் சொல்றாங்க வார்த்தையில் என்னங்க இருக்குது, நான் ஒரு வார்த்தை சொன்னதுனால எல்லாம் கெட்டு போச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் பொழுதன்னைக்கு அப்படிதாங்க பேசுவேன், எனக்கு சின்ன வயசுலயே பழக்கங்க. சொல்றாரு, எதுக்கு எடுத்தாலும் மூதேவி மூதேவின்னு சொல்லி பழக்கமாயிடுச்சுங்க எனக்கு. அப்படிதான் சொல்லுவேங்க. இதனால எல்லாம் கெட்டு போச்சா எனக்கு? இந்த ஒரு வார்த்தையில எல்லாம் கெட்டு போச்சாக்கும். அது எப்படி ஒரு வார்த்தையில எல்லாம் பாழா போயிடும்? இந்த ஒரு வார்த்தை கேட்டவங்க தெரிஞ்சுக்குவோம், நம்ம அவர் நல்லவர் தான் இருந்தா கூட ஒரு நேரம் அப்படி பேச்சுவார்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வார்த்தை ஒண்ணு கெட்டு போகாது, அதனால ஒண்ணு கெடாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உப்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை இருக்குது. வார்த்தை உப்பை போல இருக்கும்போது ஒரு பெரிய வல்லமை இருக்குது. பாசிட்டிவ் சைட்லயும் வல்லமை இருக்குது, நெகட்டிவ் சைட்லயும் வல்லமை இருக்குது. தேவனுடைய வல்லமை கிரியை செய்து பாருங்க. கவனிக்கணும்,
விசுவாச வார்த்தைகளை பேசும்போது விசுவாசத்தை அது கட்டவிழ்க்கிறது. தெய்வீக வல்லமை அது கட்டவிழ்க்கிறது. பிற்போக்காக பேசும்போது, சபிக்கிற போது பேசும்போது, அவநம்பிக்கையை பேசும்போது, நம்முடைய வறுமையை, இல்லாமையை, நம்முடைய திண்டாட்டத்தை பேசும்போது, அப்படிப்பட்ட தகாத வார்த்தைகளை நாம் வாயிலிருந்து பேசும்போது என்ன ஆகிறது? இது பிசாசின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறது. உப்பை போட்டவன தண்ணீர் சோகமாச்சு பாருங்க, அது மாதிரிதான் இது. அது பாசிட்டிவ் எஃபெக்ட், நெகட்டிவ்லயும் அதே மாதிரிதான் ஆகுது. வார்த்தை கெட்டதா இருக்கும்போது அந்த வாழ்க்கையே நாளைக்கு கெட்டு போகிறது. அந்த அளவுக்கு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. வார்த்தை நல்லதா பேச ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கிறது, நன்றாய் இருக்க ஆரம்பிக்கிறது. வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நாம் தண்ணீரை ஊற்றி குடும்பங்களை கழுவலாம், சுத்தமாக்கலாம். நல்ல நிலம் இல்ல, நல்ல நிலம் இல்ல, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து மாளாதுங்க, செய்யக்கூடாதுங்க, எனக்கு செய்யவே பிடிக்கலங்க, எனக்கு ஒண்ணும் ஒத்து வராதுங்கன்னு சொல்றதை விட்டு போட்டு, இவர்கள் நல்ல நிலம், இவர்களுக்கு நான் செய்வேன், இவர்கள் என் குடும்பம், இவர்களை நான் நேசிப்பேன், இவர்களை அன்பு கூறுவேன், இவர்களை கர்த்தர் காப்பார், இவர்களுக்கு மனம் திரும்புதலை ஏற்படுத்துவார், இவர்களை சரியான பாதையில திருப்புவார், கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், தேவனுடைய மக்களாக இருப்பார்கள், தேவனுடைய நாமம் இவர்கள் மூலமா மகிமைப்படும், சமாதான சந்தோஷம் இந்த குடும்பத்தில் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமே அன்றி வேறொன்றும் இருக்காது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள். ஹலோ, அதையே சொல்லிக் கொண்டிருங்கள். அதை சொல்லும் போதெல்லாம் ஒரு பெரிய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. எலிசா சாவை கொண்டு வர்ற தண்ணியில உப்பை தூக்கி போட்டது போல உங்கள் நாவின் வல்லமை அப்படிப்பட்டதா இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறீர்கள். நீங்கள் விசுவாசத்தை பேசுகிறீர்கள். அப்ப என்ன ஆகிறது? விளையாத பூமி கூட விளைய ஆரம்பிக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க இது கெட்ட பூமி, இவங்களுக்கெல்லாம் செஞ்சா ஒன்றும் உருப்படாதாக்கும், எப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்க நல்லதை பேசி விசுவாசித்து நம்பிக்கையோட காரியங்களை செய்யும் போது, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும்போது, வறண்ட நிலம் கூட மாறி அற்புதமான நிலமாய் மாறி அற்புதமான விளைச்சலை உங்களுக்கு கொண்டு வர போறது. நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம பாட்டுக்கு இது நல்ல நிலம் இல்லைன்னு சொல்லி இதை சபிச்சுக்கிட்டே இருந்து, இதை அப்படியே திட்டிக்கிட்டே இருந்து, இதை கரைச்சி கொட்டிக்கிட்டே இருந்தா நாளைக்கு யாருக்கு பாதிப்பு சொல்லுங்க? நாம அதனுடைய விளைச்சலை அறுக்க போகிறோம். இன்னும் போக 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 விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே போகும். போக 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 அங்க மன கஷ்டமும் அங்க மன சமாதானம் இல்லாத நிலையும் ஆயிடும். போக 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 இன்னும் வருத்தம் தான் ஆகும். வயசான காலத்துல இன்னும் அப்படியே முரண்டு பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். சில வயசானவங்களை பாத்தீங்களா, இருப்பாங்க, பேச மாட்டாங்க. உங்க பாட்டி கிட்ட சொல்லு காப்பியை கொண்டாட சொல்லு, அங்க பாட்டி சொல்லு, உங்க தாத்தா கிட்ட சொல்லு காப்பி இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லு. இதுக்கு நடுவில் ஒரு ஏஜென்ட் மாதிரி இந்த பேரப்புள்ள இப்ப இந்த ட்ரிக் எல்லாம் கத்துக்கிறான் பாருங்க. வாழ்க்கைனா அப்படிதான் போல இருக்கு. தாத்தா பாட்டி மாதிரி, கீரி பூனை மாதிரி, கீரி பாம்பு மாதிரி இருக்க வேண்டியதான் வாழ்க்கையில. இப்படி ஒரு கல்யாணம் நமக்கு தேவையா, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையான அவன் கத்துக்கிறாங்க குடும்பத்துல தினந்தோறும். அப்புறம் நீங்க அவனை கோயிலுக்கு கொண்டு போய் பாருங்க, வசனத்தை வாசித்து காமிங்க, பிரசங்கம் பண்ணி பாருங்க, ஒன்னும் ஏறாது. ஏன்னா ஒண்ணு வாழ்க்கை சரியில்லையே. பாருங்க, நம்ம அதை சரி பண்ணலன்னா நமக்கு தான் அதனுடைய விளைச்சல், அமோக விளைச்சல் வந்துடும். அந்த தீமையின் விளைச்சல் பெருசா நம்ம அந்த அளவுக்கு பாதித்து சந்தோஷம் இல்லாமலே அந்த வாழ்க்கையில வாழ்ந்து மாண்டு போகிறோம். என்ன ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியம். அநேக வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை கெட்ட நிலமா இருக்கலாம். ஆமா, சில குடும்பங்கள்ல புருஷன் ஒருவேளை ஒரு நல்ல புத்தியோட நல்ல ஆளா இல்லாம இருக்கலாம், மனைவி ஒருவேளை அப்படி இருக்கலாம், சில நேரத்துல பிள்ளைகள் அப்படி இருக்கலாம், பிள்ளைகள் துன்பப்படுத்துகிற பிள்ளைகளா, கஷ்டம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசித்து, நீங்கள் நல்ல வார்த்தையில பேசி, நீங்கள் விதைத்து, எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நன்மை செய்கிறது, அவர்களுக்கு கொடுக்கிறதிலே, அவர்கள் தேவையை சந்திக்கிறதிலே ஏராளம் தாராளமாக உற்சாகம் உள்ள மனதோடு கொடுத்து, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அதை செய்யும் போது இந்த கெட்ட தண்ணீர் சொஸ்தமாகிறதுக்கு ஒரு வழியை நீங்க ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. ஒருவேளை இப்ப அப்படி இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கலாம், நாளடைவில் அது மாறிவிடும். உங்களுடைய எதிர்காலத்துல நீங்கள் அதனுடைய விளைச்சலை அறுப்பீர்கள். இருக்கீங்களா? இன்னும் 2 வருஷம் பொறுத்து பாருங்க, நல்ல சமாதான சந்தோஷம் வந்துடும். ஆளே மாறுவாங்க, அப்படியே மாறாத ஆள் கூட மாறுவாங்க. சந்தோஷம், சமாதானம், நிம்மதியும் பெருக ஆரம்பித்துவிடும். குடும்பம் தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட குடும்பமா இருக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார் என்றால் அது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப குடும்பத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் செஞ்சுட்டு
எல்லாம் பண்ணிட்டு குடும்பத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. குடும்பத்தை சரியாக கவனிக்க வேண்டும் என்றால் தேவன் அதில் மகிமைப்படுகிறார். இருக்கீங்களா? ஒருத்தர் சொல்றார், என் குடும்பத்துக்கு நான் ஒன்னும் வச்சுட்டு போலையா. அதுல ஒரு பெருமை பாருங்க. ஒண்ணுமே வச்சுட்டு போல. குடும்பம் என்ன நினைக்குதுன்னு கேட்கணும் இவரை பற்றி. அவங்கள காமெண்ட்ரி கேட்டா தான் தெரியும் என்னன்னு. அதுல எல்லாம் பெருமை படக்கூடாது. குடும்பத்துக்கு வைக்கணும், குடும்பத்துக்கு செய்யணும், குடும்பத்துக்கு நம்மால் என்றது சிறந்தது செய்யணும். நம்மால செய்ய முடியல, செய்ய ஆசையா இருந்தா அதற்காக கர்த்தரை விசுவாசிக்கணும், முன்னேறணும். என் குடும்பத்துக்கு செய்யறதுக்காகவே என்ன ஆசீர்வாதியும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும், என்னுடைய வருமானத்தை அதிகரித்து தாரும், எனக்கு பெருக்கத்தை ஏற்படுத்தும், என் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்ய வேணும் என்பதற்காகவே என்னை ஆசீர்வாதியும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் குடும்பத்தின் மூலமா மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லும் போது அது சரியான ஜெபம். நான் சொல்றேன். சொல்றார், நமக்குன்னே கேட்கலாமா ஐயா? நிச்சயமா கேட்கலாம். ஏன்னா கர்த்தர் இந்த அற்ப மனுஷர்கள் போல இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உனக்குனே தான் நான் இருக்கிறேன், உனக்குனே தான் என் குமாரன் நினைச்சேன், உனக்குனே தான் சிலுவை, உனக்குனே தான் ரத்தம் சிந்துதல், உனக்குனே தான் சில இயேசுவின் மரணம், உனக்குனே தான் உயிர்த்தெழுதல், உனக்குனே தான் எல்லாத்தையும் நான் செய்தேன், உன்னையே தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்புறம் எனக்குனே கேட்கலாமான்னா உனக்கு கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். செய்யணுமா குடும்பத்துக்கு? விசுவாசியுங்கள். இல்லாத வச்சுட்டு அப்படியே கரைச்சி கூட்டிட்டு கூடாது. சொல்றாரு, நான் எப்படி செய்யறதாக்கும், இருக்கிறத வச்சுதானே செய்ய முடியும். இல்ல அப்படி பேசக்கூடாது. சொல்றாரு, நிச்சயமா கர்த்தர் இப்படி என்னை விரும்பினார் என்றால் என்னை கர்த்தர் இன்றையிலிருந்து ஆசீர்வதிப்பார், எனக்கு அறிவு உண்டாயிருக்கிறது, நான் நல்லது செய்யணும் என்று சொல்றாங்க, வசனம் போதிக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நான் என்னுடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு நான் செய்யறதை விட நாளைக்கு இன்னும் அதிகமாய் செய்யும்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை உண்டு பண்ணட்டும். இதுல இருந்து டபுள் மடங்கு ஆகட்டும், 3 மடங்கு ஆகட்டும், 10 மடங்கு ஆகட்டும், 100 மடங்கு ஆகட்டும், 1000 மடங்கு ஆகட்டும். கர்த்தர் அதில் பெருமைப்படுகிறார் ஒழிய ஒரு நாளும் அவர் அற்பமான தேவன் அல்ல. உங்களை அதிகமாக்குகிறதுல தான் அவருடைய எண்ணமே இருக்கிறது.